Hello students, நாம இந்த வீடியோல 7th standard chapter 1 numbers பார்த்துட்டு இருக்கோம். previous videosல integers ஓட properties பார்த்தோம். addition of integers பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல subtraction of integers பார்க்க போறோம். ஓகேவா? சோ உங்களோட bookல subtraction of integers அதை எடுத்துக்கோங்க. Okay, I think page number 10. So first இங்க ஒரு example கொடுத்திருக்காங்க, இதை பார்த்துப்போம். ஆல்ரெடி நம்ம rules பார்த்திருக்கோம், general rules for addition and subtraction நம்ம previous videosலே சொல்லியிருக்கோம். So ரெண்டு integers add or sub பண்ணும்போது என்ன பண்ணணும்? First you have to see the sign. If both of them are positive or both of them are negative, that means சேம் சைனாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த என்ன சைன் இருக்கோ அதை போடுங்க. சேம் சைன், ஆட் த நம்பர்ஸ், புட் த சைன். டிஃப்ரெண்ட் சைன், ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் தான் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் த நம்பர்ஸ் அண்ட் தென் யூ ஹாவ் டு புட் த கிரேட்டர் நம்பர் சைன். இது ஜென்ரல் ரூல். இது அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுத்துக்கும் காமனான ரூல். நவ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று, யூஸிங் நம்பர் லைன் how to subtract the integers, how to indicate the subtraction of integers அப்படிங்கிறத இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்லையும் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டு சப்ட்ராக்ட் +4 from +7 கொடுத்துருக்காங்க. ஓகே, டு சப்ட்ராக்ட் +4 from +7 அப்படின்னா என்ன அர்த்தம்? from 7 அப்படின்னு கொடுத்தாலே 7ல இருந்து இந்த செகண்ட் நம்பர்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். டு சப்ட்ராக்ட் 4 from 7னா 7ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 7 - 4 அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ வி ஸ்டார்ட் அட் 0 ஃபேஸிங் பாசிட்டிவ் டைரக்ஷன். We start at 0 facing positive direction. இங்க 0ல ஸ்டார்ட் பண்றாங்க. facing na positive side. In the right hand side indicates the positive numbers, left hand side indicates the negative numbers. ஏனா இங்க positive 7 கொடுத்திருக்காங்க. So you have to move 7 units forward to represent +7. இப்ப 0ல ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 போயாச்சு. Then turn towards the negative side. ஏன்னா subtract பண்ண போறீங்க, மைனஸ் பண்ண போகும்போது திருப்பி நம்ம நெகட்டிவ் சைடு திருப்பி டர்ன் பண்ணிட்டு நம்ம சப்ட்ராக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகணும். எத்தனை பிளேஸ் மூவ் ஆகணும்? +4ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 1 2 3 4. இப்போ 4 பிளேசஸ் மூவ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாயிண்டில் வந்து இன்டிஜர் எந்த இன்டிஜரில் ரீச் ஆகிருக்கு? 3. So 7 - 4 indicates the integer 3. So another example is also given. Let us find -8 -5. அதாவது -8 அதிலிருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க? -5 சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. -8லேருந்து -5 சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. So we start at 0 facing positive direction. Move 8 units backward to represent -8. இப்போ 0ல இருக்கிறீங்க. இப்போ -8 இண்டிகேட் பண்ணணும்னா நீங்கள் லெஃப்ட் சைடு போகணும். அப்போ இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 போயாச்சு. திருப்பி அங்கேருந்து டேர்ன் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு. ஏன்னா இப்போ நீங்கள் பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி போகணும். இப்போ மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ அதனால் திருப்பி இந்த சைட் போகும்போது நீங்கள் எத்தனை பிளேசஸ் மூவ் ஆகணும்? 5 யூனிட்ஸ். 1 2 3 4 5. ஸோ எங்கே நமக்கு ரீச் ஆகி எங்கே ஸ்டாப் ஆகுது? -3ல். அப்போ -8 -5ஓட வேல்யூ எங்கே வந்து முடியுது? -3ல் முடியுது. ஓகே, ஸோ இங்கே ஏன் +5னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் will become ப்ளஸ். ஓகே, okay fine. Then coming to the properties of subtraction, நம்ம properties of addition பார்த்தோம். on integers 4 property பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? closure, commutative, associative, 5 properties. identity, inverse. ஞாபகம் இருக்கா?
ஸோ லாஸ்ட் வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோஷர், தட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எனி டூ இன்டிஜர்ஸ், see this point, for any two integers a minus a and b, ரெண்டு இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த ரெண்டு இன்டிஜர்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, a minus b, கண்டிப்பாக வர ஆன்சரும் ஒரு இன்டிஜராக தான் இருக்கும். ஸோ in this property is called closure property. அப்போ அடிஷனுக்கு 5 ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு holds good, பட் ஃபார் சப்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. எந்த ரெண்டு இன்டிஜர் எடுத்துக்கிட்டாலும் அதை சப்ட்ராக்ட் பண்ணால் அதோட ஆன்சரும் ஒரு இன்டிஜராக தான் இருக்கும். ஓகே, வாட் அபவுட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? அங்கே நம்ம அடிஷனில் என்ன பார்த்தோம்? a + b = b + a பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? a + b = b + a. ரெண்டு இன்டிஜர்ஸை நம்ம மாற்றி மாற்றி ஆட் பண்ணால் கூட ஆன்சர் நமக்கு சேமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு பேர் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதையே நம்ம சப்ட்ராக்ஷனுக்கு நம்மளால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா a - b is not equal to b minus a. ஈக்குவல் டு போட்டு அதை நம்ம கொடுக்க ஒரு லைன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருந்தோம்னா, க்ராஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா நாட் ஈக்குவல் டு. ஸோ a minus b is not equal to b minus a. ஓகே தானே? 3 - 4ம் 4 - 3யும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நமக்கு இப்போ ஜென்ரல் ரூல் தெரியும். ஓகே, 3 - 4 ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படிங்கும் போது மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடுவீங்க. 4 - 3னா +1, -1ம் +1 ஈக்குவலா? ஸோ நாட் ஈக்குவல், அப்படி தானே? அப்போது நமக்கு சப்ட்ராக்ஷனில் எந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ட்ரூ கிடையாது, காமுடேட்டிவாக தான் இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் இன்டிஜர்ஸ், ஆர்டர்னால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சப்ட்ராக்ஷன், இன் சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ஸை நீங்கள் இன்டிஜர்ஸில் உள்ள ஆர்டரை செகண்ட் இருக்க நம்பர் ஃபர்ஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் செகண்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நமக்கு சேம் வேல்யூ கிடைக்காது. சேம் வேல்யூ கிடைச்சாதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். இங்கே காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் ஹோல்டு ஃபார் சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரூ ஃபார் சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிகாஸ் ஃபார் எனி டூ இன்டிஜர்ஸ் a, b, a minus b is not equal to b minus a. ஓகே, ஸோ நீங்கள் புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ரீட் அவுட் பண்ணி அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். ஓகே, சும்மா எக்ஸசைஸு சம்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கு ரெலவெண்ட்டான சுச்சுவேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு த ட்ரை தீஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஒரு ஃபில்அப் த பிளாங்க்ஸும் ஃபைண்ட் த வேல்யூஸ் கம்பேர் த ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்புறம் திங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவும் நீங்கள் பார்க்கணும். இஸ் அசோசியேட்டிவ் ட்ரூ ஃபார் சப்ட்ராக்ஷன். காமுடேட்டிவ், இதுக்கு பேர் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நாட் ட்ரூன்னு சொல்லிட்டோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எனி 3 இன்டிஜர்ஸ் எடுத்துக்கணும், a, b, c. அப்போ 2 இன்டிஜரை மாற்றி மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு கரெக்ட் ஆன்சர் வரல. அப்போ 3 இன்டிஜர்ஸை எடுத்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஈக்குவல் ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் நாட் ட்ரூ அப்படின்னு நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். டேக் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் செக்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி நான் 2 நம்பர் காமிச்சிருக்கேன்ல போட்டு உங்களுக்கு போட்டு இது 2 நாட் ஈக்குவல்னு காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டிஜர்ஸ் பார்த்தீங்கன்னா a minus b minus c. ஓகே, முதல்ல நீங்கள் 3 இன்டிஜர் ஏதாவது ஏபிசின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை -c பண்ணணும். அப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணணும், a மைனஸ் அப்படியே அந்த ஆர்டரை மாற்றிக்கிறீங்க, b minus c சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை ஏலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். கண்டிப்பாக ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -44 + டேஷ் ஈக்குவல் டு -88. நம்ம ஆல்ரெடி அடிஷனில் பார்த்த மாதிரியே தான். நீங்கள் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த நம்பர் உங்களுக்கு அன்னோன், எது நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க.
ஓகே. ஸோ மைனஸ் 44 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு minus 88. Any variable x, a, b, c ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறீங்க. இப்போ நமக்கு எந்த வேரியபிள் வேணும்? x மட்டும்தான் வேணும். அதை மட்டும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறீங்க. பாக்கி வேல்யூஸ் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே மைனஸ் 88 இருக்கா? இப்போ இந்த மைனஸ் 44 லெஃப்ட் ஹேண்ட் சைடு when it goes to the right hand side it becomes plus 44. மைனஸ் 44 என்ன ஆகிடும்? ப்ளஸ் 44. இப்போ நீங்கள் ஜென்ரல் ரூல் அப்ளை பண்ணிக்கலாமா? அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்க்கு என்ன சொன்னேன்? டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? சப் த நம்பர்ஸ் புட் த கிரேட்டர் நம்பர் சைன். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு சம்முக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட் சைன், சப் த நம்பர்ஸ் புட் த கிரேட்டர் சைன். அப்போது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் மேல் எடுத்து எழுதிக்கிறீங்க வித் சைன். அடுத்தது ஏன்னா 88லேருந்து தான் நீங்கள் 4 சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோமா? எக்ஸுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? எது அன்னோன்னு அதை மட்டும் நெகட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி நெகட்டிவ் 88 இருக்குது. இந்த மைனஸ் 44 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 44. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் ஆட் பண்ண சப் த நம்பர்ஸாக சப்ட்ராக்ட் பண்ணும்போது 8 minus 4 4, 8 minus 4 4. You have to put the greater number sign. Greater number sign is negative, so the answer is negative. அப்போ x equal to நீங்கள் என்ன வேல்யூ போடணும்? மைனஸ் 44. தட் மீன் இந்த டேஷில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்? மைனஸ் 44 அப்படிங்கிறது ஆன்சர். நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி fill in the blanksல ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் எடுத்து ஃபில்அப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நோட் புக்கில் இந்த மைனஸ் 44 எப்படி வந்தது அப்படிங்கிற ஸ்டெப்போடு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த செகண்ட் சப்டிவிஷன். டேஷ் மைனஸ் 75 ஈக்குவல் டு மைனஸ் 45. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேஷ் யூ ஆர் கோயிங் டு டேக் இட் அஸ் எக்ஸ். எக்ஸ் மைனஸ் 75 ஈக்குவல் டு மைனஸ் 45. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45 ஆல்ரெடி இங்கே இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மைனஸ் 75 அங்கே கொண்டு வரணும். அப்போ ப்ளஸ் 75 ஆகிடுமா? டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா? சப் த நம்பர்ஸாக சப்ட்ராக்ட் பண்ணும்போது எது பெருசோ அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோ. 75 சைனோட. இப்போ ஒன்றுமே இல்லைன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். மைனஸ் 45 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்குது? ப்ளஸ். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது நம்ம போட்டால் போடலாம், இல்லைன்னா இல்லை. அப்போ எக்ஸோட வேல்யூ 30. ஸோ இந்த டேஷில் என்ன வரணும்? நமக்கு 30 வரணும். ஓகே. நெக்ஸ்ட் கம்மிங் டு த தேர்ட் சப்டிவிஷன். டேஷ் மைனஸ் ப்ளஸ் 50 ஈக்குவல் டு மைனஸ் 80. இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்கும்போது நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணணும். இந்த ரெண்டு சைன் அல்டர்னேட் இது கண்டினியூஸாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஏதோ ஒரு மைனஸ் பண்ணுறாங்க. எதை மைனஸ் பண்ணுறாங்க? ப்ளஸ் 50 மைனஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் 80 கிடைக்கும். அது என்ன நம்பர்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு சைனையும் பாருங்கள். மைனஸ் இன்டூ ப்ளஸ். சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ் தான். டிஃப்ரெண்ட் சைன் மைனஸும் ப்ளஸ்ஸும் இருந்தால் மைனஸ். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ்னு போட்டுட்டோம். அதனால் இனிமேல் ப்ராக்கெட் தேவையில்லை. இப்போ இந்த அன்னோன் வேல்யூக்கு பதிலாக எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 50 ஈக்குவல் டு 80. வழக்கம் போல் எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறீங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி வி ஹாவ் 80 ஹியர். When the minus 50 goes to the right hand side, it becomes plus 50. So x equal to 80 plus 50, that is 130. இப்போ 130லேருந்து 50 மைனஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் 80. Wait. Oh, here minus 80. Sorry. Here we have negative 80. Okay. So சயின்ஸில் நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாரு, இங்கே மைனஸ் 80 விட்டுட்டோம். அப்போ இங்கே மைனஸ் 80 ப்ளஸ் 13 வருமா? அப்போ டிஃப்ரெண்ட் சைன் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் 80 ப்ளஸ் 50யா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 13 ஆன்சர் கிடைக்கும். 30 கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு சின்ன மைனஸ் ப்ளஸ்னால நமக்கு ஆன்சரே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் சைன்லாம் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
ஓகே, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30யா? இப்போது இந்த டேஷில் மைனஸ் 30 போட்டிங்கன்னா மைனஸ் 30 மைனஸ் 50 சேர்ந்து மைனஸ் 18 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் மா. த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆன்சர்ஸை மட்டும் டேஷில் எடுத்து எழுதாமல் யூ ஹாவ் டு டேக் இட் டவுன் அலாங் வித் தீஸ் ஸ்டெப்ஸ். ஓகே, okay, coming to the second question, say true or false. Okay, first subdivision பாருங்க, minus 675 minus of minus 400 equal to 1075. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் மைனஸ் 1075 கிடச்சிருச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அர்த்தம். சரி பார்ப்போம். மைனஸ் 675 போட்டாச்சு, மைனஸ் தான், இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை சைன், அப்போ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ இது மைனஸ் 675 ப்ளஸ் 400. இப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா? டிஃப்ரெண்ட் சைனாக நம்ம என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் த நம்பர்ஸ். அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 7 6 minus 4 2 greater number சைன் போடணும். அப்போ ஆன்சர் மைனஸ் 275. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க மைனஸ் 1075 கொடுத்துருக்காங்க. ஸோ this statement is wrong. So you can write it, this is false. Okay, அப்போ மைனஸ் 275 கொடுத்துருந்தா தான் இது ட்ரூ, வேறு எனி அதர் நம்பர் இருந்தால் இது ஃபால்ஸ். ஓகே, தென் செகண்ட் சப்டிவிஷன் பாரு. 15 minus of minus 18 is the same as 15 plus 18. ஆமாம், 15 ப்ளஸில் இருக்குது. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது 15 + 18 ஆகிடுமா? ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு தே ஆர் ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல் தான், ட்ரூ அப்படின்னு எழுதிக்கோங்க. தென் தேர்ட் சப்டிவிஷன் பாரு. மைனஸ் 45 மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 is equal to minus 8 minus of minus 45. இப்போ ஆர்டர் மாற்றி எழுதியிருக்காங்க. ஏ இது பி, ஓகே, ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்காங்க, இங்கே பி மைனஸ் ஏன்னு எழுதியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி படியே தே ஆர் நாட் ஈக்குவல், நீங்கள் ஃபால்ஸ்ன்னு போட்டுடலாம் இல்லையா? சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸில் என்ன சொல்லியிருக்கோம்? ஏ மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ, இங்கே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இருந்தாலும் உங்களுக்கு இதோட வேல்யூவை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போ மைனஸ் 45 இருக்குது. ஓகே, தென் மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 ஆகிடும். இப்போ ஒரு நம்பர் நெகட்டிவ், ஒரு நம்பர் பாசிட்டிவ். அப்போ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. 45ல் 8 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 37 கிடைக்கும். பட் நமக்கு கிரேட்டர் நம்பர் முன்னாடி நெகட்டிவ் சைடு இருக்கனால நம்ம மைனஸ் 37ன்னு போடுவோம். ஸோ இது இந்த சைடுக்கான ஆன்சர். இப்போ இந்த சைடு பாரு, மைனஸ் 8 இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் எகெயின் இட் பிகம்ஸ் ப்ளஸ். இப்போ மைனஸ் 8 ப்ளஸ் 45, இப்போ மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸில் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைன், சப் த நம்பர்ஸ், புட் த கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 37 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே கிரேட்டர் நம்பர் 45 ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் ப்ளஸ் 37ன்னு கிடச்சிருக்கு. மைனஸ் 37 ப்ளஸ் 37 நாட் ஈக்குவல்ங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ த ட்ரூ ஆர் ஃபால்ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் செகண்ட் சம்ஸில் உள்ள எல்லா சப்டிவிஷன்ஸையும் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ.